எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி அல்லது திட்டம் மூலியமாக தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த சட்டமன்ற தொகுதி வளர்ச்சியடைகிறதுக்கு கொடுக்கப்படுற அந்த நிதி, அந்த 3 கோடி வந்து அது எவ்வாறு செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மாவட்டத்தில் இப்போ பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் திரு ஜி.கே. மணி அவர்கள் வந்து தற்போது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். இப்போ அவர் வந்து 2021-22 நிதியாண்டில் தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் மூலிமா அந்த 3 கோடி ரூபாய் என்னென்ன நலத்திட்டங்களுக்கு செலவு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். படிக்கிறேன், அப்படியே கொஞ்சம் பாருங்கள். ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா, பாலக்கோடு ஒன்றியத்தில் உட்பட்ட சில பஞ்சாயத்துக்கு, அதாவது பெனார் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து சில பாலக்கோட்லேயும் சில பஞ்சாயத்துகள் வருது. அதில் பார்த்தீங்கன்னா, பாடி ஊராட்சியில் செல்வம் வீடு முதல் பேருந்து நிறுத்தம் வரை 124 மீட்டர் வந்து கழிவுநீர் கால்வாய், இது வந்து 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. 124 மீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா, செக்கொடி பஞ்சாயத்தில் பஞ்சாயத்துக்கு அருகே உள்ள காலனின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா தமிழ்நாடு வந்து அதை இனிமேல் அப்படி அந்த பேரை உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க அப்படி தான் போட்டிருக்காங்க. காலனி அருகில் 74 மீட்டர் சிமெண்ட் சாலை அமைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா, செல்லியம்பட்டி பஞ்சாயத்தில் வந்து கல்லாக்காட்டனூர் மயானம்னா சுடுகாடு இடுகாடு, அதை சுற்றி வந்து 21 மீட்டருக்கு வந்து சுற்றுச்சூழல் அமைச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா, புளிக்கரை ஊராட்சி வந்து புல்லாலம்பட்டி கிராமம் வாத்தியார் கோவிந்தன் வீடு அருகே ஆழ்துளை கிணறு, அதாவது போர் போட்டிருக்காங்க. போர் போட்டு மினி டேங்க் வச்சுருக்காங்க புதுசாக. அது பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா, புளிக்கரை பஞ்சாயத்து, புளிக்கரையில் கொல்லனூரில் வந்து பிரபு வீடு அருகே புதிய ஆழ்துணை கிணறு மற்றும் மினி டேங்க் அமைத்தல், அதுவும் அங்கேயும் 2,50 லட்ச ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாப்பாரப்பட்டி பேரூராட்சியில் வந்து 10வது வார்டில் வந்து காட்டம்மன் அருகில் புதிய ஆழ்துணை கிணறு மினி டேங்க் அமைத்தல், அதுவும் 2,50,000 ரூபா. அடுத்து வந்து வார்டு 4 அம்பேத்கர் காலனி மாரியம்மன் கோயில் புதிய ஆழ்துணை கிணறு அமைத்தல் மற்றும் மினி டேங்க், அதுவும் 2,50 லட்ச ரூபா. அடுத்து வந்து வார்டு 10 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து மேல் கொட்டாய் முருகன் கோவில் வரை குடிநீர் பைப்லைன் அமைச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 125 மீட்டரு, அதுக்கு வந்து 60,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து வார்டு 2 பாப்பாரப்பட்டி ஐயப்பன் கோவில் முதல் ஏரிக்கரை வரை குடிநீர் பைப்லைன் அமைத்தல், இது வந்து 200 மீட்டரு, இதுக்கு வந்து 1 லட்ச ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஏரிக்கரை பெரியார் நகர் பகுதியில் குடிநீர் பைப்லைன் அமைச்சிருக்காங்க 200 மீட்டரு, அதுக்கு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாப்பாரப்பட்டி பேரூராட்சி பேருந்து நிலையத்தின் பயணிகள் நிழற்கூடம் அமைச்சிருக்காங்க, அதுக்கு வந்து 10 லட்ச ரூபாய். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 17,60,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா, பென்னாகரம் ஒன்றியம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேப்பநல்லி ஊராட்சியில் வந்து காந்தி நகர் காலனி தடியம் சாலையில் அதாவது காந்தி நகர் காலனி தடியம் சாலையில் கௌரன் வீட்டு அருகில் 10,000 மீட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி OHT டேங்க் அமைச்சிருக்காங்க. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா, அச்சாரள்ளி தொட்டலாம்பட்டி கிராமத்தில் புதிய ஆழ்துணை கிணறு மற்றும் மினி டேங்க் அமைச்சிருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா, தித்தியோப்புநல்லி மண்ணேரி கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைச்சிருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய். அடுத்து மஞ்சநாயக்கநல்லி புதுப்பட்டி கிராமம் ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் முதல் பிரபாகரன் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைச்சிருக்காங்க, இது வந்து 2,20,000 ரூபாய். அடுத்து வந்து பிக்கிலியில் வந்து புதுக்கரம்பு மத்தாலப்பள்ளம் பகுதியில் புதிய ஆழ்துணை கிணறு மற்றும் கைப்பம்பு அமைச்சிருக்காங்க, அது வந்து 1 லட்ச ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டானல்லி வத்திமரத்தள்ளி கிராமத்திலிருந்து கிட்டாம்பட்டி செல்லும் தார் சாலை குறுக்கு சிறிய கல்வெட்டு, அதாவது சின்ன பாலம் அமைச்சிருக்காங்க, அது வந்து ஒரு 93,000 ரூபாய்.
அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பட்டி பஞ்சாயத்து. பள்ளிப்பட்டி பஞ்சாயத்தில் காரியப்பநல்லி வண்டிக்காரன் கோட்டாய் ஓஹெச்டி டேங்க் குடிநீர் பைப்லைன் அமைச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 அடுத்து வந்து பிலினூர் பிக்கம்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் முதல் திருமண மண்டபம் வரை கழிவுநீர் கால்வாய் அமைச்சிருக்காங்க. இதோட மதிப்பு வந்து 2,00,000 அடுத்து வந்து அஞ்சேஅள்ளி கெட்டூர் கிராமத்தில் பைப்லைன் அமைச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா 1,00,000 பருவதநல்லி அண்ணாநகர் காலனி கிராமத்தில் ஜெயமணி வீடு அருகே ஏற்கனவே உள்ள ஆழ்துணை கிணத்திற்கு மினி டேங்க் அமைச்சிருக்காங்க. இது வந்து 1,50,000 அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அஜனலி பஞ்சாயத்தில் சந்தப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அரசு துவக்கப்பள்ளிக்கு சுற்றுச்சூழல் அமைச்சிருக்காங்க. அது வந்து ஒரு 2,00,000 அடுத்து கோடியள்ளி பஞ்சாயத்தில் கோடுப்பள்ளம் ஆதிதிராவிடர் காலனி பெரிய மாதி வீடு அருகே சிமெண்ட் சாலை அமைச்சிருக்காங்க. எத்தனை மீட்டர்னு குறிப்பிடலை. 1,30,000 செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அஜனலியில் சின்னவத்தலாபுரம் மெயின் ரோடு ஐயப்பன் கோவில் முதல் புஷ்பா வீடு வரை சிமெண்ட் சாலை அமைச்சிருக்காங்க. இது 4,00,000 இதுவும் எத்தனை மீட்டர்னு குறிப்பிடலை. அடுத்து வந்து அஜனலி சின்னப்பனூர் வடிவேல் வீடு அருகே சிமெண்ட் சாலை அமைச்சிருக்காங்க. அது 2,00,000 இதுவும் எத்தனை மீட்டர்னு குறிப்பிடலை. அடுத்து வந்து அஜனலி செட்டி வீடு அருகே சிமெண்ட் சாலை அமைச்சிருக்காங்க. இதுவும் 2,00,000 மதிப்பு. இதுவும் எத்தனை மீட்டர்னு குறிப்பிடலை. அடுத்து வந்து ராமகுன்னள்ளி புதூர் சோளப்பாடி மெயின் ரோடு முதல் ரேஷன் கடை வரை சிமெண்ட் சாலை அமைச்சிருக்காங்க. 2,00,000 இதுவும் எத்தனை மீட்டர்னு குறிப்பிடலை. அடுத்து வந்து சுஞ்சல் நத்தம் ஈச்சம்பட்டி ராமதாஸ் நகரின் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 இதுவும் எத்தனை மீட்டர் குறிப்பிடலை. சுஞ்சல் நத்தத்தில் வந்து ஈச்சம்பாடி கிராமத்தில். அடுத்து நாகமரை மானியக்காரன் கோட்டாய் திறந்தவெளி கிணறு முதல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வரை பைப்பில் அமைச்சிருக்காங்க. இது 2,50,000 அடுத்து பார்த்தீங்கன்னா தொன்னக்கோட்டள்ளி அத்திமரத்தூர் அருந்ததி காலனியில் வந்து சிமெண்ட் சாலை அமைச்சிருக்காங்க. 1,20,000 இப்போ நான் மொத்தமாக சொன்னதை எவ்வளோ ஆயிருக்குன்னா வச்சு 72,23,000 தான் ஆயிருக்கு. அதாவது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி வந்து 3 கோடி ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் செலவானது 72,23,000 தான் செலவாயிருக்கு. இப்போ மிச்ச பணம் வந்து அந்த நிதி என்ன ஆச்சு, தமிழக அரசு வழங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கான தகவல் வந்து நான் உங்களுக்கு பின்னோட்டத்தில் பதிவிடுறேன். இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன பணிகள் செய்கிறாரு, நம்ம அதை கண்காணிக்கிறத மறந்துடுறோம். நம்ம ஓட்டு போடுறதோடய நம்ம வேலை முடிச்சுன்னு நினச்சிருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம பிரச்சனையை வந்து சட்டமன்றத்தில் பேசுறதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 உறுப்பினர்களுக்கு ஒரு பிரதிநிதியாக நம்ம அனுப்பி வைக்கிறோம் சட்டமன்றத்துக்கு. அவர் நம்ம பிரச்சனை என்னென்ன பேசுகிறாரு இதெல்லாம் நம்ம கவனிக்க மாத்திரம். ஒரு பொதுமக்களாக வந்து இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். தயவு செஞ்சு இனிமேல் யோசிங்க. சாதாரண வார்டு மெம்பராக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், 50,000 கவுன்சிலரு, இதெல்லாம் நம்ம கவனிக்க மறந்துடுறாங்க. நம்ம ஓட்டு போடுறதோட நம்ம கடமை முடிஞ்சுன்னு நினைக்கிறேங்க. அவங்க நம்ம கண்காணிக்கிறதே கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க. இது வந்து சேவை, அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணி இது. ஆனால் இது இந்த அளவுக்கு பாருங்க, நான் சொல்றதுக்கு உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் சமூக அக்கறை இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம இருக்கிற சமுதாயத்தில் வளர்ச்சி அடையதை விட்டு நம்ம மேலும் மேலும் பின்னோக்கி போயிட்டு இருக்கிறோங்க. நம்ம ஓட்டு போடுறத கடமை முடிச்சு நினச்சிக்கிறேங்க. கேள்விக்கு மறந்துடுறேங்க. இப்போ அதாவது தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு வேட்பாளரோட படிவம், அவங்க வந்து வேட்பாளர் படிவத்தில் வந்து அவங்களோட மொத்த தகவலையும் கொடுக்குறாங்க. நம்ம அதை கூட எடுத்து பார்க்கறதே கிடையாது. அவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, மக்களுக்கு செஞ்ச பணி என்ன அப்படின்னு நான் கவனிக்க தவறிடுறேங்க. இனிமேலாவது தயவு செஞ்சு நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற உரிமையாளரை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, மக்களுக்கு என்ன நல்ல நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம பிரச்சனை எந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. இதெல்லாம் இனிமேல் நம்ம கட்டாயம் கவனிக்கணும். கவனித்தா மட்டும்தான் அடுத்த கட்டமாவது நம்மளால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தயவுசெய்து இனிமேலும் யாரும் ஏனாதானே இருக்காதீங்க. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன பணி செய்கிறாங்க, மக்கள் போடுற ஒரு ஓட்டு, அந்த ஓட்டை அவங்க எந்தெந்த அளவுக்கு நீங்கள் தினமும் நியூஸ் பார்க்குறீங்க, கண்டிப்பாக நியூஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன அந்த ஓட்டோட மதிப்பு என்ன அழகுன்னு சொல்லி. இனிமேல் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் கட்டாயம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வார்டு உறுப்பினர்லேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வரைக்கும் கட்டாயம் கவனிங்க. அவங்க என்னென்ன பணி செய்கிறாங்க, அதாவது அரசாங்கம் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி வந்து மேம்படுத்துறதுக்கு 5 கோடி ரூபா என்ன செய்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்படுத்தி 3 கோடி ரூபா என்ன செய்கிறாங்க. கட்டாயம் இது வந்து நிறுத்தப்படாது. தமிழ்நாடு அரசு கட்டாயம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. தயவு செஞ்சு இனிமேல் கவனிங்க, எல்லாத்தையும் கவனித்து தேர்ந்தெடுங்க. இனிமேல் அதாவது உங்களோட பாதுகாப்பை உறுதி பண்ணுறாங்களோ அவங்கள முக்கியமாக தேர்ந்தெடுங்க.
நன்றி.